Hello friends, welcome to our channel. This is Subhash. Grow with me. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸல்ல சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ சார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் கண்டென்ட் அதாவது லைக் வந்துட்டு ஒரு பை சார்ட் மூலிமா இல்லை ஒரு காலம் சார்ட் மூலிமா நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஷோ அப் பண்ணுறது தான் இந்த சார்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கேட்டகரியில் வந்துட்டு ஃபுட், ட்ராவல், ஷாப்பிங், பில்ஸ், என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அமௌண்ட்டு அதுக்கேற்ற ஒரு நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு பை சார்ட் மூலிமா வந்துட்டு ஒரு ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சிம்பிள், இதை நீங்கள் எது வரைக்கும் தெரியுமோ அந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. இங்கே இந்த வெரைட்டியில் இந்த சார்ட்ஸில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் சார்ட்ஸ், லைன் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இந்த கேட்டகரிக்கு அதாவது லைக் இந்த டேட்டாக்கு இந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த சார்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்துட்டு இந்த கேட்டகரி அதாவது இந்த டேட்டாக்கு எனக்கு எந்த சார்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியல. அப்படி யூஸ் பண்ணுற தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணால் இந்த ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போது உங்கள் எக்ஸலே என்ன பண்ணால் இந்த டேட்டாக்கு நீங்கள் இந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காட்டுறீங்க பாருங்கள். காலம் சார்ட்ஸு, பை சார்ட்ஸு, பாட் சார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ அப் பண்ணுது. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போது இது வந்து பை சார்ட்டில் இருந்தால் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நான் பை சார்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு பை சார்ட் வந்துச்சு. லைக் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எதுவுமே தெரியல. மொட்டையாக வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபுட்டுக்கு இந்த கலரு, ட்ராவலுக்கு இந்த கலர்னு கொடுத்து அந்த கலர் மட்டும் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கலர் வேணுனாலும் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது டைப் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா ஸ்டைல்ஸு எந்தெந்த மாதிரி ஸ்டைல்ஸில் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டைலில் ஒன்று இருக்குது சொல்லிட்டு இந்த மாதிரி கால் அவுட் பண்ணி அதே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கால் அவுட்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துச்சு, பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துச்சு. ஓகேங்களா? சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்டைல் மட்டும் தான் காமிச்சேன். இப்போ இது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கலர் வந்துட்டு இதில் 3 கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் நான் இங்கே தான் போய் பண்ணுமா, அதாவது இங்கே தான் போய் நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணுமா அப்படின்னு வச்சு அப்படின்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது. லைக் பாருங்கள், இந்த தீமில் ஒன்று இருக்குது, இந்த தீமில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தீம்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் மோனோக்ரோமேட்டிக்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஒரே கலரை டார்க்லேருந்து லைட் கலர் வரைக்குமே வந்துட்டு சிங்கிள் ஷேட்ஸில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதான் அது ஒரே கலர் தான். அந்த ஒரு கலரில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த கலர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஒரே கலர் இருந்தால் ஓகே, இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ஓகே அப்படின்னு பட்சத்தில் நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணி இதை யூஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து 2010 அதுக்கு பிலோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சார்ட் டூல்ஸ் கொடுத்துட்டு டிசைன், ஃபார்மேட், லே அவுட்ஸும் தனியாக 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2013, 16, 19 இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிசைன் அண்ட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்டு அந்த லே அவுட் ஆப்ஷன் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இதுதான் வந்துட்டு இந்த லே அவுட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு இந்த சார்ட் டிசைன் கீழே அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியலனா நான் வந்துட்டு 365 ஷூட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ மைக்ரோசாஃப்ட் இந்த காலேஜ் பசங்களாக இப்போ கொடுத்தாங்க லேப்டாப், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு அந்த சார்ட் எலிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானில் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டோட அப்கிரேட் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எனக்கு காட்டலையே, என்கிட்ட இது இருக்குது உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகல. ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ இந்த சார்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது உள்ள கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில் இருக்குது. இந்த சார்ட் டைட்டில்னா இந்த மேலே இந்த அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஒன் கிளிக் பண்ணுறேன், இந்த அமௌண்ட் போயிடுச்சு பார்த்தீங்களா? கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? அமௌண்ட்டுன்றது வந்து நான் மென்ஷன் வந்திருக்கு. இந்த டேட்டா லேபிளுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது மட்டும் மொட்டையாக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வெறும் அமௌண்ட் மட்டும் வந்திருக்கு. இது ஒரு பர்சன்டேஜ் வைஸில் கால் அவுட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டா கால் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் டேட்டா குவாலிட்டி வந்திருக்கு. இது அவுட் சைட் எண்டில் இப்போது ஃபிட்டாக இருக்குது. இது நம்ம வந்து இன்சைடும் கொடுக்கலாம், இல்லை பெஸ்ட் ஃபிட் சொல்லிட்டு உள்ளே அது எங்கே கரெக்டாக இருந்தால், அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே இந்த பெஸ்ட் ஃபிட்டு அப்படின்ற பட்சத்தை இது கொடுக்கலாம். இது டேட்டா கால் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துரும். ஓகேங்களா? இது அவுட் சைடில் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை ட்ராக் பண்ணி நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இது ஏற்கனவே கரெக்டான ஃபிட்டில் இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக இழுத்து கூட கால் அவுட் பண்ணலாம், கால் பண்ணி காட்டலாம். இப்போ இதில் வந்துட்டு அமௌண்ட்டு காமிச்சா நல்லா இருக்கும். வெறும் இப்போ இது மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க, லைக் வந்து பர்சன்டேஜ் மாதிரி காட்டுங்க, இல்லை அமௌண்ட்டு காட்டணும் எனக்கு இந்த சார்ட்டில் அப்படின்னா ஜஸ்ட் அதே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி
இந்த டேட்டா லெவலில் அந்த சைடு இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூஸ்னு இருக்குது பாருங்க, இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அமௌண்ட் வந்திருக்கு. அதாவது அது என்ன ஃபுட்டு, ஓகேங்களா, ஃபுட்டுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணுங்க, அதில் 31%, ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடுச்சு. இந்த ஃபுட்டு இது, அதாவது இந்த ஆரஞ்சு கலர்னா என்னன்னா ட்ராவல், அதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க, அதில் 12% வரைக்கும் செலவு பண்ணுவோம், பர்சன்டேஜ் காட்டுறாங்க. அப்போ கீழே இந்த லெஜெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா. அதுதான் வந்துட்டு இந்த லெஜெண்ட் ஆப்ஷன். இந்த ப்ளஸ் இந்த லெஜெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இது ஜஸ்ட் இதுதான். இது வந்துட்டு நீங்கள் லெஃப்ட்டில் வேணா லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், இல்லை டாப்பில் வேணா டாப்பில் வச்சுக்கலாம், இல்லை பாட்டம்னா பாட்டில் வச்சுக்கலாம். எதுவுமே வேணாம், இல்லை எனக்கு அது வேணாம் இப்போ அதான் ஃபுல்லாக நானே பண்ணிட்டேனே அப்படி பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா இது டெலிட் ஆகிடும், ஓகேங்களா. சிம்பிள். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம இதை ட்ராக் பண்ணி இங்கே வெடிச்சாச்சு, ஓகேங்களா. இது கொஞ்சம் பெருசாக்கினாலும் பெருசாக்கலாம், ஆனால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி இந்த மாதிரி பெருசாகவும் நீங்கள் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், என்கிட்ட வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன மாதிரியான சார்ட்டை யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா. இப்போ நான் போகிறேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் பை சார்ட் காமிச்சேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதே மைண்ட் செட்டில் போகிறேன். இங்கே போயிட்டு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் சார்ட்டில் போயிட்டு இந்த இன்செட்டில் போய்ட்டு ரெக்கமெண்ட் சார்ட்டில் போய்ட்டு பை சார்ட்டை நான் தேடுறேன், எங்கடா பை சார்ட்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா நான் அதுதான் நான் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நான் தேடுறேன், எனக்கு கிடைக்காது. ஏன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு டேட்டா வேல்யூ இருந்ததுன்னா பை சார்ட் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், பை சார்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட டேட்டா இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக காலம் சார்ட் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆஃப் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்க சார்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். லைன் சார்ட் இருக்குது, பாட் சார்ட் இருக்குது, இல்லை ஏரியா சார்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம காலம் சார்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஓகே கொடுக்குறேன். ஒரு காலம் சார்ட் எனக்கு ஓகே ஆகிடுச்சு. சிம்பிள். இதை பாருங்கள், இப்போ எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்ன்ற இந்த மந்த் எனக்கு இங்கே கவர் ஆயிடுச்சு. இந்த சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ்ன்றது இங்கே எனக்கு இங்கே இந்த வெர்டிக்கல் டைப்பில் எனக்கு கவர் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இந்த ப்ராஃபிட்ன்றது வந்துட்டு ஆரஞ்சு, சேல்ஸ்ன்றது ப்ளூ. இது வந்துட்டு ஒரு சார்ட் டைட்டில் எனக்கு வந்து ஒரு சார்ட்டில் கொடுத்துச்சு, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த வெர்டிக்கல் டைப்பில் எனக்கு இந்த சைடில் இந்த அமௌண்ட் இருக்குல்ல, எனக்கு அது வேணாம். அது பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஸை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக போயிடும், கீழே இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு, பார்த்தீங்களா. அப்படி கொடுக்காம சைடு ஆரோ பார்த்தீங்களா, அந்த சைடு ஆரோ கிளிக் பண்ணுங்க. இங்கே பிரைமரி வெர்டிக்கலுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ போயிடும், ஓகேங்களா. இப்போ எனக்கு இது வந்து வேல்யூ தெரியணும், ஒரு அமௌண்ட் தெரியணும்னா ஜஸ்ட் அதுதான் கிளிக் பண்ணிட்டு டேட்டா லேபிள்ஸ் அது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நான் மேலே வச்சோன்னே எனக்கு அந்த அமௌண்ட் வந்துடுச்சு. இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி வேணும்னா சைடு எண்டு இது வந்துட்டு வெளியே எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அவுட் சைட் எண்டு இது வரைக்கும் வச்சுட்டேன். இது மட்டும் இப்போதைக்கு இது மட்டும் பாருங்க, ஓகேங்களா. அவுட் சைட் எண்டு தான் நம்மளுக்கு காமிச்சது, அதுலேயே இருக்கட்டும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஏரியேஷன் டைப்பில் இருக்கு. ஸோ இது வெர்டிக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் அதே அந்த டேட்டா லேபிளில் மோர் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இல்லை சைஸ் அலைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டில் டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்துட்டு ஹாரிசான்டல் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட், அதாவது இந்த ஹாரிசான்டல் இருக்கிற டெக்ஸ்ட்டை வெர்டிக்கலாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. இந்த வெர்டிக்கல் டைப்பில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும். சரி, இதுவும் நீங்கள் இதே மாதிரி மாற்றிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஹாரிசான்டல்லேருந்து இந்த ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் இது உள்ளே இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இருக்குல்ல, இது வந்துட்டு எனக்கு இந்த பார்க்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா சிம்பிள். அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணால், இப்போ அது நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டேட்டா லேபிளில் உள்ள போயிட்டு இந்த இன்சைட் பேஸ்ன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்துச்சு. இப்போ இந்த டெஸ்ட் கலர் தெரிய மாட்டுது, கரெக்டுங்களா. பிளாக் கலர், இந்த ப்ளூக்கும் பிளாக் தெரிய மாட்டுது. அப்போ நான் சிம்பிளாக கிளிக் பண்ணி அப்புறம் ஹோம் டேப்ல இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் போடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூனா ப்ளூ யூஸ் பண்ணலாம், பிளாக்னா பிளாக். நான் இப்போ ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா தெரியும் பளிச்சுன்னு. ஸோ ப்ளூவில் ஒயிட் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுது. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு உள்ளே வச்சிருக்கேன், இதை வெளியே வச்சிருக்கேன். இது வேணா இதையும் உள்ளே மாற்றிக்கலாம். இப்படி உள்ளே போயிட்டு அதே டேட்டா இதில் போயிட்டு இன்சைடு எண்டு, இன்சைட் பேஸ், இந்த மாதிரி தேவைன்னா இது மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கும் வந்துட்டு ஒரு கலர் வேணா கலர் கொடுக்கலாம். இப்போ இது வந்து பிளாக் கலர் ஓகே அப்படின்னா பிளாக் கலர் ஓகேன்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போ சார்ட் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் இன்னொரு ஷீட்லேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை போய்ட்டு இன்சைட்டில் போய்ட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் ஆல் சார்ட்ஸ்னு பார்த்தீங்களா, இந்த ஆல் சார்ட்ஸில் கடைசியாக வந்தீங்கன்னா இந்த காம்போ எதில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த 2013, 16, 19
தென் இந்த ஷூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 365 ஷூட்ஸ் இருக்குல்ல இதில் ஒர்க் ஆகும். இந்த 2010 அது கீழே இருக்கிற பிலோ வெர்ஷனில் உங்களுக்கு இந்த காம்போ சார்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த காம்போ சார்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த காம்போ சார்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸை நம்ம ஒரே இதை யூஸ் பண்ணலாம். லைக் வந்துட்டு ஒரு காலம் சார்ட்டில் ஒரு லைன் சார்ட் எடுத்து வந்து நல்லா இருக்கும் அப்படி பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு சேல்ஸ் வந்துட்டு காலம்லையும் ப்ராஃபிட் வந்து லைன்லையும் வேணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கேன். இல்லை எனக்கு சேல்ஸ் வந்துட்டு லைனில் வேணும், இந்த லைனில் மாற்றிட்டு ப்ராஃபிட் வந்துட்டு காலமில் வேணும் அப்படின்லாம் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை பட்சத்தில் பாரில் வேணாலும் பார்லி இந்த மாதிரி நம்ம பார்லி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம சேல்ஸை காலமில் வச்சுட்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம லைனில் வச்சுக்குவோம். ஓகேங்களா? லைனில் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைமரி வெர்டிகல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது போயிடும், இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இல்லை அது இருந்தால் ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இந்த செகண்டரி வெர்டிகல் என்றனா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்தனா இந்த அமௌண்ட்டு போயிடும். அதாவது இந்த சைடில் இருந்து பார்த்தீங்களா அந்த ப்ராஃபிட் என்ன அமௌண்ட்டு அது போயிடும். அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். தென் வந்துட்டு உங்கள் டேட்டா லேபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டேட்டா லேபிள்ஸில் போய்ட்டு நீங்கள் இது இன்சைடு எண்டில் கொடுக்கலாம், இல்லை இன்சைடு பேஸ் கொடுக்கலாம், இல்லை அவுட் சைடு எண்டு. டேட்டா கால் அவுட் கொடுக்காதீங்க. டேட்டா கால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கச்சா முச்சா இருக்கும். ஸோ காலமில் வந்துட்டு எப்போதுமே டேட்டா கால் அவுட் கொடுக்காதீங்க. பை சார்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது அவுட் சைடு எண்டு இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இல்லை இது வந்து கொஞ்சம் நம்ம மோர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அலைன்மெண்ட் வேணுனாலுமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த நம்பர்லாம் வந்துட்டு ஹாரிசான்டல் டைப்பில் இதை இந்த மாதிரி ரொட்டேட்டில் கொடுத்து நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் அதனால நீங்கள் மாற்றிக்கலாம். இதையும் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் இது கீழே கொடுத்தேன்னா கீழே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு போயிட்டு அதே டேட்டா லேபிளில் போயிட்டு இது பிலோ கொடுத்து கீழே வந்துட்டு இது கலர் வேணால் மாற்றிக்கலாம். லைக் வந்துட்டு ஹோமில் போயிட்டு இதுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ இதுன்ற மாதிரி நம்ம ஒரு டபுள் வெரைட்டி ஆஃப் சார்ட்ஸை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் காம்போ சார்ட்டில். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணாலும் உங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? காலம் சார்ட்டில் கால் அவுட் மட்டும், இந்த டேட்டா கால் அவுட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது கச்சா முச்சான்னு ஒரு நல்லா இல்லாமல் ஒரு இடம். ஓகேங்களா? அந்த ப்ரெசன்டேஷனே வந்துட்டு கெடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நீங்கள் இந்த பை சார்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பை சார்ட்லேயும் சரி, இந்த பை சார்ட்லேயே வந்து டோனட்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். லைக் வந்து பாருங்கள், அது பாருங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே இன்செட்டில் போங்க. இன்செட் பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பை சார்ட்டில் டோனட்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு கால் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கால் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் டேட்டா லேபிளில் போய்ட்டு டேட்டா கால் கொடுக்குறேன். இதை வந்து நான் இந்த ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கால் அவுட் பண்ணிங்கன்னா இது பார்க்க நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி டவுன்லோட் சேட்டும் இல்லை பை சேட்டும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா கால்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இல்லை ஒரு 3 விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை வந்துட்டு எனக்கு இப்படி நான் ஒரு வாட்டி நான் இப்படி தான் கிரியேட் பண்ண போகிறேன், இந்த டேட்டாவை நான் இப்படி தான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படி பட்சத்தில் நான் ஒரு வாட்டி உட்காந்து பண்ண முடியாது. ஸோ இதை நான் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு பின்னாடி யூஸ் ஆகும்ல. ஸோ அது எப்படின்னா சிம்பிள், இதை பாருங்க, இதை வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி கால் பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்களா என்கிட்ட இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் டெம்ப்ளேட் இதை நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு இது சார்ட் ஒன்றில் அது வந்து நான் இப்போ எதுனா சேல்ஸா, ஸோ சேல்ஸ்க்கு நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பட்சத்தில் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு கிரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி ரெக்கமெண்ட் சார்ட்டில் உள்ளே போயிட்டு காம்போ கொடுத்து இதோ பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த ஆல் சாட்டில் போயிட்டு காம்போ கொடுத்து அது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு அந்த ஆல் சாட்லேயே டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இதில் இதை ஓகே கொடுக்குறேன். சிஎன் வந்துடுச்சு. இது காம்போ சேட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு பை சேட்டுக்கோ இந்த பை சேட்டையும் நான் சேவ் பண்ணாலுமே இதை ஜஸ்ட் ஒரு இதை கிளிக் பண்ணி நான் சேவ் அஸ் டெம்ப்ளேட் இதை வந்துட்டு நான் இதையும் நான் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிப்பேன். இது சார்ட் ஒன்றுங்க இல்லை, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுட்டு நான் வச்சா கூட எக்ஸ்பென்ஸ் சார்ட்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் சார்ட் சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னா நெக்ஸ்ட் இப்போ நான் இதை வந்துட்டு இதை அப்படியே பாருங்கள் காப்பி பண்ணுறேன். அதே ஷீட் 4ல் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை வச்சு நான் ஒரு யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ஒரு சார்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா அதே இன்செட்டில் போகிறேன், ரெக்கமெண்ட் சார்ட்டில் ஆல் சார்ட்டில் போய்ட்டு டெம்ப்ளேட் தொடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது அந்த சார்ட்டு.
நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கே ஒரு பை சார்ட்டும் உருவாயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்னால் ஒரு ஷீட்டில் வந்து எத்தனை பேஜ் எத்தனை சார்ட்னாலும் யூஸ் பண்ண முடியும், எத்தனை டெம்ப்ளேட்டாலும் யூஸ் பண்ண முடியும் நம்ம சேவ் பண்ணி வச்சோன்னா. ஸோ சிம்பிளாக நம்ம டக்குன்னு பண்ணுறதுக்காக தான் இது வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டியுமே போயிட்டு இந்த இப்போ நான் பாருங்க பார்த்தீங்களா, இப்போ நான் சிம்பிளாக உங்கள்கிட்ட காமிச்சேன். இன்செர்ட்டில் போயிட்டு இந்த ரெக்கமெண்டில் கிளிக் பண்ணி இதெல்லாம் வருதுல, இந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு என்கிட்ட ஒரு டேட்டா கிளிக் பண்ணி நான் ஒரு சார்ட்டை உருவாக்குறேன்னா, ஜஸ்ட் நான் இது என்ன டேட்டாவோ அதை கிளிக் பண்ணிட்டு Alt F1 அது கொடுத்தீங்கன்னா ஒரு சார்ட் உருவாகும். ஆனால் இதில் ஒரு சின்ன இது இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது காலம் சார்ட்டு, பை சார்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்துக்குது இங்கே லைன் சார்ட்டு. இப்போ இந்த லைன் சார்ட்டு ஏன் இந்த லைன் சார்ட் வருதுன்னா, டிஃபால்ட்டாக நான் என்ன வச்சிருக்கனோ அந்த சார்ட் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த சேஞ்ச் சார்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க, இது பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை பாருங்கள் செட் ஆஸ் டிஃபால்ட் சார்ட்னு கொடுத்துருக்கல. ஸோ அதனால தான் எனக்கு வந்து லைன் சார்ட் வந்திருக்கு. இப்போ இதுவே வந்து நான் இந்த காலம் சார்ட் சூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி செட் ஆஸ் டிஃபால்ட் சார்ட்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ இது மாறிடுச்சு. ஓகேங்களா? வேணா கண்ட்ரோல் Z கொடுத்து நான் வேணா இது வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டேன். இப்போ திருப்பி வந்துட்டு Alt F1 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காலம் சார்ட் தான் எனக்கு உருவாயிருக்கு. தெரியுதுங்களா? இது பின்னாடி இது வேறு காலம் சார்ட், இது வேறு காலம் சார்ட். Alt F1 கொடுத்தோன்னே ஒரு காலம் சார்ட் எனக்கு உருவாகுது. ஓகேங்களா? சார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட் கீ என்ன பார்த்தீங்கன்னா Alt F1. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது காலம் வேணா இப்போ லைன் சார்ட்டாக மாற்றணும் அப்படின்னா சிம்பிள் அதே தான், போயிட்டு சேஞ்ச் டைப்பில் போயிட்டு நீங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இல்லை எல்லா சார்ட் இருக்கும் பார் டைப்னா பார் டைப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இது ஒரு பார் டைப்பாக மாறிடும். தெரியுதுங்களா? பார் டைப்பாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சார்ட் டைப் மாற்றிக்கலாம். ஒரு வாட்டியும் வந்துட்டு இது கண்ட்ரோல் Z கொடுத்து வெளியே போயிட்டு ஒரு வாட்டியும் சார்ட் கிளியர் பண்ண அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஞ்ச் சார்ட் டைப் இதை கொடுத்தனாலே உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? 3 விஷயம் சொல்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அது ஒரு வாட்டியும் இதை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு இந்த ஆக்ஸ் தொட்டு உள்ளே போகிறது, இந்த சார்ட் டைட்டில் கொடுத்து உள்ளே போகிறது, டேட்டா லேபிளில் கொடுத்து உள்ளே போகிறது, இப்படிலாம் இருக்கல. அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நான் இப்படி கிளிக் பண்ணுறல, இது டபுள் கிளிக் பண்ணாலே இது நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான என்ன, அதாவது உள்ளே நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே எனக்கு அது ஒரு ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். நான் இது டபுள் கிளிக் பண்ணாலுமே எனக்கு இது ஓப்பன் ஆகும். நான் இது என்னென்ன மாற்றணும் அப்படின்னு அலைன்மெண்ட்டை மாற்றணுமா, இல்லை கலரை மாற்றணுமா, இல்லை அதுக்கு ஷேடோ கொடுக்கணுமா, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வேணுமோ அது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே அதுக்கான ஓப்பனும் மாறும். ஓகேங்களா? இதுக்கான தீம்லாம் வந்துட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் வந்துட்டு எப்படிலாம் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு காலம் மட்டும் இல்லை, எல்லா சார்ட்டுக்கும் கொடுப்பாங்க. லைக் வந்து பாருங்கள், இந்த பை சார்ட்டும் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கு இத்தனை ஸ்டைல் ஆஃப், இந்த 12 ஸ்டைல் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மாற்றி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே கூட வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.